ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா வெண்டைக்காய் தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது 5 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா வேகிற அளவுக்கு விட்டுறலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட மேட்ச் பண்ணி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.